பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இந்த மலை பிரசங்கத்தின் மூலம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறது: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த நீதியின் மேல் பசியோடு, நீதியின் மேல் தாகத்தோடு வாழுறவங்களால மாத்திரம்தான் ஒரு திருப்தி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும் என்று இயேசு போதிக்கிறவராக இருந்தார். நீதியின் மேல இருக்கிற தாகத்தை, பசியை எப்படி நம்மளால வெளிப்படுத்த முடியும்? 2 காரியங்கள். ஒன்று, நேர்மையான வாழ்க்கை. 2வது, பரிசுத்தமான வாழ்க்கை. நேர்மையான வாழ்க்கை நம்முடைய செயல்களில் காணப்பட வேண்டும். நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல, நாம் செய்து கொண்டிருக்கிற பணிகளில் லாபத்திற்காக பொய் சொல்லவும் கூடாது, லாபத்திற்காக தவறு பண்ணவும் கூடாது. லாபமோ நஷ்டமோ நேர்மையான வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய நீதியின் தாகத்தை, பசியை வெளிப்படுத்த முடியும். 2வது, பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாம பரலோகம் செல்ல முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா தேவன் கிட்ட இருந்து ஒரு நன்மையுமே நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் நீதியின் மேல இருக்கிற தாகம், பசி என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, நாம் நீதியின் மேல இருக்கிற பசி தாகத்தை வெளிப்படுத்த உலக பிரகாரமாக அதை திருப்தி செய்ய முடியாது. உணவினாலோ அல்லது பணத்தினாலோ தண்ணீரினாலோ அந்த தாகத்தையும் பசியை திருப்திப்படுத்த முடியாது. நாம் நேர்மையான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நாம் திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென்.